பைகாயினை லிஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பைகார் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம மைனிங் அப்ளிகேஷனில் போய் பார்த்தாலே வந்து தெரியும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எந்த ஒரு இன்ட்டுமே கொடுக்கல. இந்த மாதிரி நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம், யூசர்ஸோடைய டோக்கன்ஸை இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இல்லை இந்த எக்ஸ்சேஞ்சிலோ இல்லை இந்த வாலெட்டுக்கோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் நெட்வொர்க்கை நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து நோட் ரன் பண்ணுறது இதுக்கு மேலே ரிஸ்க்காக இருக்காது. அதுக்கப்புறமா கேவிசி முடிக்காதவங்களுக்கு 20th முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேவிசி ப்ராப்ளம்கான சொல்யூஷனை எதுவுமே அவங்க வந்து சொல்ல கிடையாது. ஜஸ்ட் 20th முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, அன்வெரிஃபைடு அப்புறமா டிரான்ஸ்ஃபரபிள் இதில் இருக்கக்கூடிய டோக்கன் எல்லாமே என்னால் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஒருவேளை பைகார் டீமு இந்த மாதிரி உங்களுடைய டோக்கனை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே என்னால் கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னா, நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்க கேவிசியை கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் இந்த அன்வெரிஃபைடு இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போது டிரான்ஸ்ஃபரபிள் இருக்கிறது என்ன டோக்கனு, ஸோ இது வந்து மைக்ரேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரேட் ஆகும். பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாகவே இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயருக்கு முன்னாடி இந்த ஸ்டேக் பண்ணக்கூடிய ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அப்போது இந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிரிட்டேரியாவுக்கு கொடுத்துட்டு, அதாவது செலக்ட் பண்ணி வச்சுட்டு டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம் மைன் பண்ண அந்த டோக்கன்ஸு லாக் ஆகிடும் அப்படின்னா ஸ்டேக் ஆகிடும். ஸோ ஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பீரியட் எண்ட் ஆகிற வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி விட மாட்டாங்க. ஸ்டேக் பண்ண அந்த பீரியட் எப்போ எண்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் இருக்கக்கூடிய டோக்கன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. இந்த அன்வெரிஃபைடுக்கும் டிரான்ஸ்ஃபரபிளுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அன்வெரிஃபைடில் மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ரெஃபரல்ஸோடைய டோக்கன்ஸ் தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபரபிளில் ரெஃபரல்ஸ் யாராச்சும் கேவிசி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அன்வெரிஃபைடு இருந்து சம் டோக்கனை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிளுக்கு கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்ஃபரபிளில் நாம் மைனிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நாம் மைனிங் பண்ணுற அந்த டோக்கனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபரபிள் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமாக வந்து சொல்கிறாங்க, ஃபைல் லிஸ்ட் ஆகிற போது $50 to $80 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். பட் லிஸ்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் டோக்கனை எங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த மாதிரி ட்வீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் ஏர்ட்ராப் ப்ரொவைடர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஆனால் இந்த பை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பைகார் டீம் வந்து அவங்களவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் பைகாயினை லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இன்னமும் கமுக்குன்னு தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் 20th முன்னாடி ஏதாச்சும் வகையை திறக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையோடைய லோகோவும் ப்ளஸ் பைங்கிற கீவேர்டும் வச்சு ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி சம் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கும் அவங்க எதுவும் சொல்லலை. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து பைகாயினை லிஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பைக்கான டெபாசிட்ஸ் கூட நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைடில் இருந்து ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இன்னும் ரியாக்ட் பண்ணலை. ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி 20th என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு.